நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முந்தைய வீடியோ பகுதி 7 தி எண்ட் முடிவு. இந்த வீடியோ பகுதி 8 கன்க்ளூஷன் முடிவுரை. போன வீடியோவில் நிறைய பேர்த்துக்கு ஒரு சில டவுட்டுகள் இருந்தது. என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வேறு விதமாக ஒயரிங் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு விதமாக ஒயரிங் பண்ணியிருக்கீங்க, அதை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கேள்விக்கான பதிலை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். நிறைய பேர் சப்பு ப்ரீ ஆல்ட்ரேஷன் மற்றும் பேஸ் ட்ரிபிள் ஆல்ட்ரேஷன் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ தி கன்க்ளூஷன் அப்படிங்கிற பெயரில் ஆரம்பிக்கிறோம். அதனால் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒயரிங் டீட்டெயில்ஸ் மற்றும் சப்பு ப்ரீ பேஸ் ட்ரிபிள் ஆல்ட்ரேஷனை பற்றி பார்ப்போம். அது இல்லாமல் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்கிறேன். இப்போ முதல்ல நம்ம ஒயரிங்க்கு வருவோம். நிறைய பேர் இந்த ஒயரிங் தான் புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இது நானே ஆல்ரெடி ஒரு வேறு விதமாக பண்ணியிருக்கேன். அதை எல்லாத்துக்கும் தெரிய வரணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எந்த ஒரு டிவிடி பிளேயர் இருந்தாலும் கெய்னர் போர்டு இல்லாமல் பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போவோம். முதல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்ப்போம். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கூலர் ஃபேனை பொறுத்த அளவுக்கு டோட் அப்படிங்கிற கம்பெனி நல்லா இருக்கும், இன்டெல் கம்பெனி நல்லா இருக்கும், ஸ்டோன் ப்ரோ நல்லா இருக்கும். நல்லா உழைக்கணும் அப்படின்னா இந்த 3 பயன்படுத்தலாம். இதில் பயன்படுத்தி இருக்கிறதெல்லாம் சைனா மேடு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு ஹெச்டி பயன்படுத்துங்க. அலுமினியம் கிளாட் பயன்படுத்த வேண்டாம். முக்கால்வாசி பாதிவாசின்னே சொல்லலாம். பாதி பார்த்திங்கன்னா அலுமினியம் கிளாட் தான் கிடைக்கிது. நீங்கள் பியூர் காப்பர் செய்கிற இடத்துக்கே போய் சொல்லி வாங்கிக்கோங்க. கடையில் கிடைக்கிறதெல்லாம் நம்ப வேண்டாம். சீல்டு ஒயர் எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்க. 1 மீட்டர் ஹெச்டி ஒயர் வாங்குங்க, 4 மீட்டர் சீல்டு ஒயர் வாங்குங்க. 5.1 ஆம்ப்ளிஃபையர் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பக் கன்வெர்ட்டர் பயன்படுத்துங்க. இந்த பக் கன்வெர்ட்டர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத மாதிரி கிடைக்கிது. அதை விட இந்த பக் கன்வெர்ட்டர் நல்லா இருக்கும். ரெகுலேட் பண்ண முடியும். வெறும் 5 வோல்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த ரெகுலேட்டரை கம்பேர் பண்ணும் பொழுது இது நல்லா இருக்கும். அதே மாதிரி அதிகமாக இது தான் உழைக்கும். அதனால் இதை வாங்கிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர். இந்த மாதிரி 2 டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி பவர் செக்ஷனுக்கு நீட்டாக பிசிபி போட்டுக்கோங்க. பிசிபி போட்டுட்டிங்கன்னா ஒயர் இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் 1 பயன்படுத்திட்டிங்கன்னா ஒயர் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியும், நீட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே மேலே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஒரு ஆயில் ஊற்றியிருப்பாங்க, ஒரு பேஸ்ட் ஊற்றியிருப்பாங்க, மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த பேஸ்ட் ஊற்றி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி துரு பிடிச்சிரும். நான் ஒரு 2 நாள் ஓப்பன் ஏரில் வச்சதுனாலேயே துரு பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்களை பயன்படுத்த வேண்டாம். செய்கிற இடத்துக்கே போய் வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் செய்கிறதுக்குன்ட்டு இருக்கும். நீங்கள் அங்கே போய் டிரான்ஸ்ஃபார்மர் யார் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லாட்டி காயில் கட்டுறவங்க யாராச்சும் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இந்த கடையில் இவர் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் மேக் பண்ணி தராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தபடியாக சுவிட்சை பொறுத்தளவுக்கு பேஸ் நியூட்ரல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி குவாலிட்டியான சுவிட்சு வாங்கிக்கோங்க. இல்லாட்டி லைட் எரியாது ஒவ்வொரு நேரத்தில். அடுத்ததாக கண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு எல்லாமே எல்கான் வாங்கிக்கோங்க. 47K பயன்படுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 100K பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் 47K பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, மெயினானது யூஎஸ்பி போர்டு தான். இதில் தான் கெயின் இருக்குது. கெயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். அதனால் நல்ல கெயின் அவுட்புட் கொடுக்குற யூஎஸ்பி போர்டாக வாங்கி பயன்படுத்துங்க. நிறையா சாம்கான் போர்டு வாங்கி பயன்படுத்துங்க. யூஎஸ்பி போர்டில் சாம்கானில் கெயின் நல்லா இருக்கும், குவாலிட்டி பக்காவாக இருக்கும், ஒயருக்கு ஈக்குவலாக இருக்கும், ஒயர் பிராண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி யூஎஸ்பியிலேருந்து வரக்கூடிய லைன், இந்த லெஃப்ட் ரைட் லைனு அவங்க என்ன ஒயர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் அவுட்புட் செக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் சீல்டு ஒயரே பயன்படுத்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சீல்டு ஒயர் பயன்படுத்துறது மூலமாக பிடி போர்டு இன்னாக இருக்கட்டும் அவுட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சீல்டு ஒயர் பயன்படுத்துங்க. ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான ஸ்விட்ச் வாங்கி பயன்படுத்துங்க. இதிலே பிளாக் கலரில் பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. இது ப்ளூ கலர். பிளாக் கலரில் இருக்கிறது நான் யூஸ் பண்ண வரைக்கும் குவாலிட்டி இல்லை. குவாலிட்டி அப்படிங்கிறது பிளாக் கலர் பாட்டம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும்.
இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும். நீங்கள் பிளாக் கலர் இருக்கிறது மாதிரி வாங்கினீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நிறையா கம்பெனி டிஃப்ரென்ஸ் மாறும். நீங்கள் எது குவாலிட்டியோ சுவிட்செல்லாம் நல்லா அந்த பின் கம்பியெல்லாம் ஆட்டி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சுவிட்சுகளெல்லாம் நம்ப முடியாது. அதனால தான் இப்போ எல்லாருமே டிஜிட்டலுக்கு போகிறாங்க. ரிமோட் கிட்டு பயன்படுத்தலாம். ஆனால் ரிமோட் கிட்டில் ஒரு சிலதை ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஸ்பீக்கர் அவுட்டுக்கு எப்போ போல் உங்கள் வோல்ட் ஆம்பியருக்கு தகுந்த மாதிரி நான் பார்ட் 4 சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரிங் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கெப்பாசிட்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு பிசிபியில் போட்டிங்கன்னா ஒயரிங்க்கு பக்காவாக இருக்கும். ஒயரிங்கே உங்களுக்கு தெரியாது, ஒயரிங் பண்ண மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி கட்போர்டு பயன்படுத்தினாலும் ஒயரிங் கஜகஜன்னு தான் இருக்கும். அதனால் நண்பர்களே, ப்ரோலாஜிக் போர்டு அப்படின்னு ஒரே செட்டாக வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒயரிங் வராது. அதே மாதிரி டிஜிட்டலுக்கு போயிட்டீங்கன்னா ஒயரிங் வராது. இந்த மாதிரி கண்ட்ரோலுக்கு கஜகஜன்னு ஒயர் ஆகாது. அதனால் நண்பர்களே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் பண்ணால் இந்த மாதிரி ஒயரிங் தான் இருக்கும். அடுத்தபடியாக இப்போ நம்ம சுவிட்ச் கனெக்ஷனுக்கு வருவோம். இந்த ஆர்சிஎஸ் சாக்கெட்டு டிவிடிக்குரியது, இந்த ஆர்சிஎஸ் சாக்கெட் ஆக்ஸுக்குரியது. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்சிஎஸ் சாக்கெட்டில் 6 பின்னு வருது. 6 பின்னுக்கும் நம்ம 6 லைன் எடுத்திருக்கோம். 6 லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 சேனலுக்கு. அந்த 6 சேனல் அப்படிங்கிறது 5.1 நம்ம 6 சேனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது சரவுண்ட் லெஃப்ட்டு, இது சரவுண்ட் ரைட்டு, இது சப்வூஃபர், இது சென்டர். சரிங்களா? டோட்டலாக இதில் 3 ஒயர். ஒவ்வொரு ஒயர்லேயும் 2 சேனல் பயன்படுத்திக்க முடியும். அதனால் நம்ம 3 ஒயர் பயன்படுத்தியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஆக்ஸுக்கு ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 1க்குரிய லெஃப்ட்டு, ஆக்ஸ் 1க்குரிய ரைட்டு, ஆக்ஸ் 1க்குரிய லெஃப்ட்டு, ஆக்ஸ் 1க்குரிய ரைட்டு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். கிரவுண்டை வந்து நம்ம காமன் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வந்து காமன் தான். இந்த இடத்துல வந்து நான் கிரவுண்டை காமன் பண்ணாமல் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது உங்கள் விருப்பம் தான். எப்படி இருந்தாலும் கிரவுண்ட் அப்படிங்கிறது ஒன்று தான், ஒரே இடத்துல தான் வந்து முடியும். இங்கேருந்து வரக்கூடிய ஆர்சிஏ சாக்கெட்லேருந்து வரக்கூடிய இந்த 5 சீல்டு ஒயரும் 1, 2, 3, 4, 5 இந்த 5 சீல்டு ஒயரும் முதல் இந்த இடத்துக்கு வருது, சுவிட்சிங்க்கு வருது. இந்த சுவிட்சிங் டயக்ராமை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதனால் நண்பர்களே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த ஆர்சிஏ சாக்கெட்லேருந்து ஒயர் எங்கே போகுது அப்படிங்கிறது. இந்த ஒயரிங் டீட்டெயில்ஸ் இப்போ காமிக்கிறேன். உங்களுக்கு பேப்பரில் காமிச்சா தான் புரியும். இதில் நான் சொன்னேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ நம்ம பேப்பருக்குள்ளார போவோம். இப்போ நம்ம பேப்பருக்கு வருவோம். இதுதான் நான் சொன்ன பேப்பர். அதாவது என்கிட்ட 2 பேப்பர் இருக்குது. இது ஒரு பேப்பர், இது ஒரு பேப்பர் இருக்குது, இது ஒரு பேப்பர். டோட்டலாக 2 பேப்பர் இருக்குது. ரெண்டுமே சுவிட்ச் கனெக்ஷன் தான். முதல் இருக்கிற பேப்பர் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த பேப்பர் என்ன பேப்பர்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லோரும் பண்ணக்கூடிய பேப்பர் தான். அதாவது சுவிட்சிங் டயக்ராம் எப்படி சுவிட்சுக்கு லைன் பண்ணுறது அப்படிங்கிறக்கூடிய பேப்பர் தான் இது. இது எல்லோரும் பண்ணுறது தான். முதல்ல இதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுறதை தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 5.1 கண்ட்ரோல் சுவிட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 18 பின்னு கொண்ட சுவிட்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 பின்னு கொண்ட சுவிட்சு தான். இது வந்து நம்ம ஆக்ஸ் செலக்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம 2 ஆக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து நம்ம ஆக்ஸ் செலக்டர் சுவிட்ச் பயன்படுத்துகிறோம். இது வந்து யூஎஸ்பிக்கும் இதிலேருந்து வரக்கூடிய ஆக்ஸ் அவுட்டுக்கும் நம்ம ஒரு சுவிட்ச் எடுத்துகிட்டு போய் அதை வந்து நம்ம ப்ரோலாஜிக் போர்டு கொடுக்க போகிறோம். அதாவது இது வந்து 3வது சுவிட்சு, இது 2வது சுவிட்சு, இது முதல் சுவிட்சு. சரிங்களா? இப்போ இந்த 18 பின் கொண்ட சுவிட்சை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் எடுத்துக்க முடியும். அதாவது உள்ளே ப்ரெஸ் பண்ணால் 5.1 டிவிடியிலேருந்து வரக்கூடிய 5.1 ஒர்க் ஆகும். சுவிட்சு வெளியில் இருந்துச்சு அப்படின்னா ப்ரோலாஜிக்கோட அவுட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஸ்டீரியோவை நம்ம 5.1 கன்வெர்ட் பண்ணது எடுக்கும். சரிங்களா? இப்போது இந்த சுவிட்சை பொறுத்த வரைக்கும் 2 இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் எடுத்துக்கலான்னு சொன்னேன். அதில் முதல் இன்புட் என்ன இன்புட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடியிலேருந்து வரக்கூடிய இன்புட். சரிங்களா? டிவிடியிலேருந்து வரக்கூடிய இன்புட். அடுத்ததாக இன்னொரு இன்புட் என்ன இன்புட்னா ப்ரோலாஜிக்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம இந்த சுவிட்சுக்கு 2வது இன்புட்டாக கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் இங்கே ப்ரோலாஜிக் அவுட்னு எழுதியிருப்பேன். இந்த இடத்துலலாம் ஒவ்வொரு சேனலுக்குரிய ஒயரை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். சென்டர்னால் சென்டருக்கு போட்டுக்கோங்க. நடுவில் இருந்து வர்றது பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகிறது. தனித்தனியாக இங்கே ஸ்லேவ்னு எழுதியிருப்பேன். ஸ்லேவ்னு எழுதியிருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் அப்படிங்கும் பொழுது இந்த வால்யூம் கண்ட்ரோல் தான். தனித்தனி வால்யூம் கண்ட்ரோல், சப் வால்யூம், ஃப்ரண்ட் வால்யூம், ரியர் வால்யூம், சென்டர் வால்யூம், இந்த தனித்தனி வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகிறது தான் நான் இங்கே ஸ்லேவ்னு எழுதியிருக்கேன். மாஸ்டர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்லேவ் அப்படிங்கிறது தனித்தனியாக.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆக்ஸ் செலக்டர் சுவிட்சு. இதில் ஆக்ஸ் 1, அதாவது ஆக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இருக்கும். ஆக்ஸ் 1ல் லெஃப்ட் ரைட் இருக்கும். ஆக்ஸ் 2லையும் லெஃப்ட் ரைட் இருக்கும். ரெண்டையும் நம்ம கொடுத்துட்டோம். உள்ளே ப்ரெஸ் பண்ணால் ஆக்ஸ் 1 எடுக்கும், வெளியில் இருந்துச்சுன்னா ஆக்ஸ் 2 எடுக்கும். இதில் SW1 அப்படிங்கிறது என்னென்னா சுவிட்சுக்கு போகிறது, இங்கே போகிறது. SW1 அப்படிங்கிறது இந்த சுவிட்சுக்கு போகிறது. L அப்படிங்கிறது லெஃப்ட்டு, R அப்படிங்கிறது ரைட்டு, SW1 அப்படிங்கிறது இந்த சுவிட்சுக்கு போகிறது. இந்த SW1 இந்த சுவிட்சில் எங்கே எழுதியிருக்கோ அங்கே வந்து நீங்கள் ஒயர் கனெக்ஷன் பண்ணிடுங்க. SW1 அப்படிங்கிறது இங்கே எழுதியிருக்கு. இந்த கோடு கோடாக போட்டிருக்கிறதெல்லாம் சுவிட்சோட பின்னு. இதில் 12 பின் இருக்குது. SW1 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி போர்டிலேருந்து வரக்கூடிய லெஃப்ட்டும் ரைட்டும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நடுவுலேருந்து வரது பார்த்தீங்கன்னா SW2. சரிங்களா? இதை வந்து நம்ம ப்ரோலாஜிக் போர்டுக்கு கொடுக்க போகிறோம். ப்ரோலாஜிக் போர்டில் லெஃப்ட் ரைட்டு கொடுத்தா அவுட்புட் உங்களுக்கு 5.1 வரும். அந்த 5.1 நம்ம இந்த 5.1 மாஸ்டர் 5.1 செலக்டர் சுவிட்சுக்கு கொடுக்குறோம். இந்த செலக்டர் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை தனித்தனி கண்ட்ரோலுக்கு கொடுக்குறோம். தனித்தனி கண்ட்ரோல்லேருந்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு கொடுத்துட்டு மாஸ்டர்லேருந்து ஆடியோ போர்டு போகும். இப்போ வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து நான் பண்ணுற மெத்தடு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கெய்னர் போர்டு தேவைப்படாது. இதையும் நான் தெளிவாக இப்போ சொல்கிறேன். இந்த பேப்பர் நான் பண்ணுறக்கூடிய பேப்பர் அப்படின்னு சொன்னேன். நான் ஒயரிங் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது இந்த பேப்பரில் தான் அடங்கியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதே 3 சுவிட்சு தான் பயன்படுத்தியிருக்கேன். 5.1 செலக்டர் சுவிட்ச் பயன்படுத்தியிருக்கு. அதே மாதிரி ஆக்ஸ்க்கு, யூஎஸ்பிக்கு இதே மாதிரி தான் இந்த பேப்பர்லையும் நான் எழுதியிருக்கேன். இந்த மெத்தடில் தான் நான் பண்ண போகிறேன். இந்த மெத்தடு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தெரியணும். அது என்ன விஷயம் அப்படின்னா, இதுதான் சப்வூஃபர் போர்டு. எல்லா போர்ட்லேயும் இந்த மாதிரி தான் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இன்புட்டில், அதாவது லெஃப்ட்டும் ரைட்டும் நம்ம இன்புட் கொடுத்துருப்போம். அந்த இன்புட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டருக்கு போகும். ஒரு ரெசிஸ்டருக்கு லெஃப்ட்டும் இன்னொரு ரெசிஸ்டருக்கு ரைட்டும் போகும். இந்த ரெசிஸ்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்டை இந்த 2 ரெசிஸ்டரையும் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல தான் இன்புட் கொடுக்க போகிறோம். இந்த 2 ரெசிஸ்டர் இருக்கும். ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் ஒவ்வொரு சேனல் போகும். லெஃப்ட்டு, இது ரைட்டு. இந்த ரெண்டையும் மோனோ பண்ணியிருப்பாங்க. இந்த 2 ரெசிஸ்டர் போட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த ஜாயின் பண்ண இடத்துல தான் நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு சப்வூஃபருக்கு ஒரே ஒரு இன்புட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். ஒரு இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் எடுக்க போகிறோம். அவுட்புட்டு இந்த இடத்துல வரும். ஒரு இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பேப்பரில் சொன்னால் தான் புரியும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. இதில் டிவிடி இன்புட் SL அப்படிங்கிறது டிவிடியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம இந்த சுவிட்சுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். இதில் I/P அப்படிங்கிறது இன்புட், SL அப்படிங்கிறது சரவுண்ட் லெஃப்ட், SR அப்படிங்கிறது சரவுண்ட் ரைட். சரிங்களா? இப்போது டிவிடியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இந்த சுவிட்சுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். அதாவது RCA சாக்கெட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இந்த பின்னுக்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இன்புட்டை இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட் நம்ம இப்போ கொடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த பின்னு பார்த்தீங்கன்னா சரவுண்ட் லெஃப்ட், இந்த பின்னு சரவுண்ட் ரைட். இந்த சரவுண்ட் லெஃப்ட்டும் சரவுண்ட் ரைட்டும் ரியர் சேனலுக்குரிய வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகுது. சரிங்களா? மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு போகாது. தனித்தனியாக கண்ட்ரோல் இருக்கும். சப்புக்கு தனியாக, சென்டருக்கு தனியாக, ரியருக்கு தனியாக, ஃப்ரண்ட்டுக்கு தனியாக அப்படின்னு தனித்தனியாக கண்ட்ரோல் இருக்கும். அந்த தனித்தனி கண்ட்ரோலரில் இது வந்து ரியருக்கு போகிற ரியரும் சரவுண்டும் ஒன்று தான். ரியருக்கு போகிற கண்ட்ரோலுக்கு இது போகுது. இந்த ப்ரோலாஜிக் அவுட்புட் SL அப்படிங்கிறது, அப்படிங்கிறது ப்ரோலாஜிக், O/P அப்படிங்கிறது அவுட்புட், SR உங்களுக்கு தெரியும், சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட். அதாவது சரவுண்டு போர்ட்லேருந்து வரக்கூடிய சரவுண்ட் லெஃப்ட்டையும் சரவுண்ட் ரைட்டையும் இங்கே கொடுக்குறோம். சரவுண்டு போர்ட்லேருந்து அவுட்புட் 2 வரும், லெஃப்ட்டு ரைட்டு வரும். அந்த 2ஐயும் நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். அடுத்த பின்னு பார்த்தீங்கன்னா டிவிடியிலேருந்து வரக்கூடிய சென்டருக்குரிய இன்புட்டை நம்ம இங்கே கொடுக்குறோம். டிவிடி இன்புட் சப்வூஃபர், IP அப்படிங்கிறது இன்புட்டு சப்வூஃபர். சரிங்களா? சென்டரும் சப்வூஃபரும் டிவிடியிலேருந்து வரக்கூடிய அவுட்டை நம்ம இந்த சுவிட்சோட ஒரு பகுதியாக இருக்கிற இன்புட்டில் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? CEN அப்படிங்கிறது சென்டர்,
சென்ட்ரு வால்யூம் கண்ட்ரோலுக்கு இது போகுது. சரிங்களா, இந்த பின்னு இன்புட்டாக போகுது. அடுத்ததாக சப்பு ப்ரீக்கு இந்த பின்னு இன்புட்டாக போகுது. ஒரே ஒரு ஒயர் எடுத்து சப்பு ப்ரீக்கு கொடுக்குறோம். 4 நிமிஷத்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு இன்புட்டு சப்பு ப்ரீக்கு போகுது. அடுத்ததாக சென்ட்ரு, ப்ரோலாஜிக்லேருந்து சென்டருக்குன்னு தனியாக ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய சென்டரை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இல்லாட்டி தனித்தனி போர்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சரவுண்டு போர்டு கூட சேர்ந்து வரும். சரிங்களா, சரவுண்டு போர்டில் சென்டரும் இருக்கும், சரவுண்டும் இருக்கும். சரவுண்டுக்குரிய பின்னை நீங்கள் சரவுண்டு கொடுத்துட்டு சென்டருக்குரிய பின்னை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்ததாக டிவிடியிலேருந்து வரக்கூடிய ஃப்ரண்ட் லெஃப்ட்டையும் ரைட்டையும் இந்த இடத்துல கொடுத்துருங்க. இந்த பின்னில் லெஃப்ட்டும் இந்த இடத்துல ரைட்டும் கொடுத்துருங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு கொடுத்துருங்க. இந்த பின் வந்து பிடி போர்டுக்கு லெஃப்ட் இன்புட்டாக போகுது. இந்த பின் பிடி போர்டுக்கு ரைட் இன்புட்டாக போகுது. இன்புட் I/B அப்படிங்கிறது இன்புட்டு. இதில் SW2L, L அப்படிங்கிறது லெஃப்ட்டு, SW2R அப்படிங்கிறது ரைட்டு. சரிங்களா, இந்த SW2 எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சுக்கு வருது. SW2 இந்த சுவிட்சுக்கு வருது. SW2 லெஃப்ட் வந்து இந்த சுவிட்சோட இந்த பின்னுக்கு வருது. SW2R அப்படிங்கிறது இந்த பின்னுக்கு வருது. சரிங்களா, இங்கேருந்து ஒயரை இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக AUX1L அப்படிங்கிறது லெஃப்ட்டு, AUX1க்குரிய லெஃப்ட்டு, AUX1க்குரிய ரைட்டு. SW1L அப்படிங்கிறது சுவிட்ச் 1 லெஃப்ட்டு, SW1R அப்படிங்கிறது சுவிட்ச் 1 ரைட்டு. இந்த SW1 எங்கேருந்து வரும் அப்படின்னா இங்கேருந்து வரும், அதாவது இந்த சுவிட்சிலேருந்து வரும். இந்த சுவிட்சில் SW1L எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொடுத்துருங்க. இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டுக்கும் ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல SW1Lக்கும் ரைட்டுக்கும் கொடுத்துருங்க. இந்த இடத்துல USB வர லெஃப்ட்டும் ரைட்டும் கொடுத்துருங்க. இந்த இடத்துல AUX2க்குரிய லெஃப்ட்டும் AUX2க்குரிய ரைட்டையும் கொடுத்துருங்க. இங்கே வந்து +5 வோல்ட் அப்படிங்கிறது பக் கன்வெர்ட்டர் போர்டிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் மற்றும் கிரவுண்டு. இந்த ரெட்டை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி இந்த 2 பின்லையும் ஒட்ட வச்சுருங்க. சால்டர் பண்ணிக்கங்க. அடுத்ததாக யூஎஸ்பிக்கு பவர் சப்ளை இந்த இடத்துல 5 வோல்ட் எடுக்கிறோம். இந்த பின்னிலேருந்து 5 வோல்ட் எடுக்கிறோம். யூஎஸ்பிக்கு கிரவுண்டு வந்து இந்த பின்னிலேருந்து எடுக்கிறோம். சரிங்களா, இப்போ உள்ளே ப்ரெஸ் பண்ணும் பொழுது 5 வோல்ட் யூஎஸ்பி போர்டுக்கு போயிடும். அதே மாதிரி யூஎஸ்பி சிக்னல் ஆன் ஆகிரும். சரிங்களா, வெளியில் இருக்கும் பொழுது AUX2 ஒர்க் ஆகும். இதுலேருந்து வரக்கூடிய சுவிட்சு இங்கே போகுது. சரிங்களா, இங்கே வந்துடும். இதை நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணும் பொழுது AUX1 எடுக்கும். வெளியில் இருக்கும் பொழுது அதாவது இந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய AUX2 இல்லாட்டி யூஎஸ்பி ஒர்க் ஆகும். சரிங்களா, இதுலேருந்து வரக்கூடிய SW2 தான் நம்ம இங்கே 5.1ல் கொடுத்துருக்கோம். 5.1ல் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக இந்த SW2 மோனோ இந்த பின்னு எங்கேருந்து வந்துச்சு, இந்த பின்னுக்கு இன்புட் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டர் பயன்படுத்த போகிறோம். சப்பு ப்ரீயில் 2 ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அதே 2 ரெசிஸ்டரை எடுத்துக்கோங்க. ஒரு ரெசிஸ்டர் இந்த இடத்துலையும் இன்னொரு ரெசிஸ்டர் இந்த இடத்துலையும் வச்சு மோனோ பண்ணிக்கோங்க. 2 ரெசிஸ்டரோட எண்டை ஷார்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ட் பண்ணதோட பின்ன தான் நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம். சரிங்களா, ஷார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ஒயர் அடித்து இந்த SW2 மோனோ அப்படிங்கிற இடத்த இந்த பின்னுக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ப்ரோலாஜிக் போர்டு இல்லாட்டி கட் போர்டுக்கு இன்புட் நம்ம எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா இங்கேருந்து எடுப்போம். SW2லேருந்து எடுப்போம். இந்த சுவிட்சில் 2 ப்ராசஸ் பண்ணுறோம். 2 ரெசிஸ்டரை வச்சு மோனோ பண்ணி இந்த இடத்துக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். அதாவது இந்த 2 SW2L SW2R இந்த 2 இடத்துல லெஃப்ட் ரைட்டாக பிடி போர்டு மற்றும் சப் ப்ரீ போர்டுக்கு எடுத்தாச்சு. பிடி போர்டுக்கும் நம்ம எடுத்தாச்சு. சரவுண்டு போர்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். சரவுண்டு போர்டுக்கு நீங்கள் இங்கேருந்து இந்த 2 இன்புட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரோலாஜிக் சரவுண்ட் அவுட்புட்டாக வந்துடும். சரிங்களா, சென்டருக்கும் அவுட்புட் அங்கேருந்து வந்துடும். நீங்கள் ப்ரோலாஜிக் போர்டு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் இப்போ நான் சொன்ன மெத்தடவே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெளிவாக ஸ்விட்சிங் பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக பேஸ் ட்ரிபிள் போர்டில் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிளை அதிகப்படுத்த முடியும், ட்ரிபிளை குறைக்க முடியும். அதே மாதிரி பேஸை அதிகப்படுத்த முடியும், பேஸை குறைக்க முடியும்.
இதுக்கு பேர் தான் ஆல்ட்ரேஷன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு சக்தி போர்டில் நான் சொல்கிறேன், அதே மாதிரி மற்ற போர்டாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிளுக்கு நம்ம லைன் எடுப்போம், ட்ரிபிள் கண்ட்ரோலுக்கு நம்ம லைன் எடுப்போம், பேஸுக்கு வால்யூம் கண்ட்ரோலுக்கு லைன் எடுப்போம். அப்படி எடுக்கும் பொழுது எந்த இடத்துல ரெசிஸ்டர் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ரெசிஸ்டரோட மதிப்பை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் போட்டிருக்காங்க. ட்ரிபிளுக்கு 3 பின்னு வரும் வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகிறது. அதில் நடுவு பின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க, 2 சைடும் கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க, பச்சை கலர் கெப்பாசிட்டர். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3.3ல் நான் போட்டிருக்கேன், கொடுக்கும் பொழுது 2.2ல் இருக்கும், 2.2 Nல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நடுவில் வர்றது ரெசிஸ்டர். இப்போ 2 பக்கம் கெப்பாசிட்டருக்கு நடுவில் மட்டும் ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ரெசிஸ்டரோட மதிப்பை அதிகப்படுத்துனீங்கன்னா ட்ரிபிள் குறையும். இந்த ரெசிஸ்டரோட மதிப்பை குறைச்சிங்க அப்படின்னா ட்ரிபிள் அதிகமாகும். சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த இடத்துல 10K போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 5K போட்டிங்கன்னா ரெசிஸ்டரோட மதிப்பு குறையும், அப்போது ட்ரிபிள் அதிகமாகும். இந்த இடத்துல 10Kக்கு பதிலாக 15K போட்டிங்கன்னா ரெசிஸ்டரோட மதிப்பு அதிகமாகும், ட்ரிபிள் கம்மியாகும். சரிங்களா? அதே மாதிரி தான் பேஸுக்கும். இது இன்புட்டு, இது அவுட்புட்டு, கிரவுண்டு. இல்லாட்டி இது கிரவுண்ட், இது அவுட்புட், இது இன்புட்டாக இருக்கும். இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ரெசிஸ்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ விட கம்மியாக போட்டிங்க அப்படின்னா பேஸ் அதிகமாகும். இந்த ரெசிஸ்டர் வேல்யூ விட அதிகமான வேல்யூ போட்டிங்க அப்படின்னா பேஸ் குறையும். இதுதான் நண்பர்களே பேஸ் ட்ரிபிள் போர்டை பொறுத்தளவுக்கு ஆல்ட்ரேஷன் இவ்வளோ தான். போன வீடியோலேயே இதைத்தான் சொல்லியிருந்தேன். அது டெக்னீஷியன் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோலையும் தெளிவாக சொல்கிறேன். அடுத்ததாக சப்பு ப்ரீயை பொறுத்த வரைக்கும் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அந்த போர்டை கையில் எடுத்துக்கங்க. கையில் எடுத்துகிட்டு கெப்பாசிட்டரோட கோடு பாருங்கள். ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லையும் 474 எழுதியிருக்கும், இல்லாட்டி 684 அப்படின்னு எழுதியிருக்கும். 3 நம்பர் எழுதியிருக்கும். ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லையும் 3 நம்பர். அதாவது நான் இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி இருக்க கெப்பாசிட்டரை சொல்லலை, இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற கெப்பாசிட்டரை சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கெப்பாசிட்டர் இதெல்லாம் தான் நான் சொன்னேன். இந்த பச்சை கலரில் இருக்கிறது, சிவப்பு கலர், ப்ரௌன் கலரில் இருக்கிறது, இந்த மாதிரி கெப்பாசிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. கெப்பாசிட்டர் மேலே எழுதியிருக்கும். உதாரணத்துக்கு 104 அப்படின்னு எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது, 474 அப்படின்னு எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது, 684 அப்படின்னு எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியில் அந்த 3 டிஜிட் நம்பரில் 4 அப்படின்னு முடிகிற கெப்பாசிட்டரை மட்டும் பார்த்து அந்த வேல்யூவை குறைச்சிட்டே வாங்க. இப்போ 474 அப்படின்னு எழுதியிருக்குன்னா நீங்கள் 374 அப்படின்னு போட்டு பாருங்கள். கெப்பாசிட்டர் பேரலல் சீரிஸ் போட்டு நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம், குறைக்க முடியும். கெப்பாசிட்டர் பேரலல் பண்ணும் பொழுது உங்களுக்கு பேஸ் நல்லா இருக்கும். இல்லாட்டி கெப்பாசிட்டர் வேல்யூவே குறைச்சி தனியாக வேறு கெப்பாசிட்டர் போட்டாலும் நல்லா இருக்கும். இதுதான் நண்பர்களே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆல்ட்ரேஷன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதில் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் நண்பர்களே, சப்பு ப்ரீ போர்டை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி ஃப்ரீக்வன்சி எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் ஃப்ரீக்வன்சிக்குன்னு தனியாக லைன் எடுக்க முடியும். இல்லாட்டி ஒரு சில போர்ட்டில் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு போட்டு இடம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அங்கேருந்து கண்ட்ரோல் லைன் எடுத்துக்கலாம். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு கெயின் மட்டும்தான் ப்ரீசெட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் 100K ப்ரீசெட் பயன்படுத்தியிருக்கு. இது பார்த்திங்கன்னா 100K. சரிங்களா? இது வந்து 100K. இது மாதிரி இன்னொரு ப்ரீசெட் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஃப்ரீக்வன்சிக்காக இருக்கும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த போர்டிலெல்லாம் ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்கோ அந்தந்த போர்டெல்லாம் கெயின் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் தான் இருக்குது. ஒரு சில வின்னர் போர்டிலெலாம் பார்த்தீங்கன்னா 2 ப்ரீ கொடுத்துருப்பாங்க, 2 கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க போர்ட்லேயே. அதில் ஒரு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கெயினுக்கும், இன்னொரு கண்ட்ரோல் ஃப்ரீக்வன்சிக்கும் இருக்கும். அந்த மாதிரி போர்டில் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரே ஒரு ப்ரீசெட் வச்சுருக்க போர்டில் எப்படி ஃப்ரீக்வன்சிக்கு லைன் எடுக்கணும் அப்படின்னா ட்ராக் பண்ணுங்கள். முதல்ல போர்டை வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சி பாருங்கள். போர்டில் என்ன மாதிரி சர்க்யூட் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் எந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி மாற்றணும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மாற்றுங்க. இந்த போர்டை பொறுத்த அளவுக்கு 2 ரெசிஸ்டர் சீரிஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு ரெசிஸ்டர் வரும், இங்கே ஒரு ரெசிஸ்டர் வரும். இந்த ரெண்டையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டரையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு ஒயர், இந்த இடத்துலேருந்து ஒரு ஒயர், அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோலரில் கொடுத்துருங்க.
சரிங்களா? அதாவது இந்த இடம் இப்போ நான் காமிக்கிற இடம், இந்த இடத்துலேருந்து ஒரு ஒயர், இந்த இடத்துலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டிங்கனாலே போதும். கரெக்டாக ஃப்ரீக்வன்சி பக்காவாக மாறும். அதே மாதிரி இந்த போர்டில் நான் என்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பிஎஃப் மாற்றியிருக்கேன், இந்த கெப்பாசிட்டரை மாற்றியிருக்கேன். 684 இருக்கும், நான் 474 மாற்றியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் மாற்றியிருக்கேன். இங்கே வந்து 224 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், அதை வந்து 474 மாற்றியிருக்கேன். இந்த ரெண்டு மாற்றிட்டு ஃப்ரீக்வன்சி மாற்றிருக்கேன். இதில் வந்து 22K வந்து சீரீஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு 22K, இங்கே ஒரு 22K சீரீஸ் பண்ணி டோட்டலாக 44Kவாக இருக்கும். அதை நான் வால்யூம் கண்ட்ரோலரில் மாற்றியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மாற்றிருக்கேன். நீங்கள் 90K வைக்கும் பொழுது பக்காவாக இருக்குது. பஸ்ஸில் வர மாதிரி பேஸ் வருது. நீங்கள் எந்த ஒரு போர்டு எடுத்தாலும் இந்த பிஎஃப் அவுட்புட்டில் ஒரு பிஎஃப் இருக்கும், அது பக்கத்தில் 2 ரெசிஸ்டர் இருக்கும். ரெண்டும் 22Kவாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரெண்டும் ஒரே வேல்யூவில் இருக்க மாதிரி ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டர் இருக்கிற இடத்துல சீரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி சீரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலருக்கு எடுக்கிற இடமா இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. போர்டை ட்ராக் பண்ணால் மட்டும்தான் தெரியும், பார்த்தா புரியாது, பண்ணி பார்த்தா மட்டும்தான் புரியும். அதனால் நண்பர்களே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதனால் நன்றி நண்பர்களே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.